அதாவது பார்த்தோம்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில டயாபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது அதிகமா நெறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். டயாபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றது, சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அதிகமாயிட்டே வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல்ல நெறைய பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா? நரம்புகள் பாதிக்கப்படுது, கண்கள் பாதிக்கப்படுது. முக்கியமாக கால், பாத எரிச்சல்லாம் நெறைய பேருக்கு வருது. டயாபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதோட சேர்த்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம உடல் எடை இழப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சிறுநீரக பாதிப்பும் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதுதான் டயாபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி இருக்கு. ஹை பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் நம்ம நீண்ட நாட்களாக எடுத்துட்டு இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு தெரப்பீஸ் எடுத்துருக்கோம், ரேடியேஷன் அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகும்பொழுதும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா உணவு முறைகள். நீண்ட நாட்களாக நான் வந்து ஒரு அன்ஹெல்தி டயட் தான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், இல்லை உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுப்பவராக இருந்தாலும், அசைவ உணவுகள் நிறைய எடுப்பவராக இருந்தாலும், இரவு நேரத்தில் நேரம் கடந்து நல்ல ஹெவியாக நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறவராக இருந்தாலும் உடலில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.